ஜிவிஎம் படத்தில் நடிச்சிட மாட்டோமா, ஒரு சீனாக நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு காத்து கிடந்த காலங்கள் போய் இன்னைக்கு ஜிவிஎம் ஒரு காமெடி நடிகராக ஆக்கி வச்சிருக்கிறோம். சிம்புவே அதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வச்சுக்கிறேன்டா இருக்குடா. அவர் வீடு வாங்கி இந்த பழைய வீடு அதை ரெனிமேட் பண்ணி உள்ளே போகலான்னு நினச்சிருந்தேன். ஆரியா வந்தான், வந்து பார்த்துட்டு வீடை வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடாக இருக்குது, இடிச்சிடும், நைட்டு அடிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா போய் பார்த்தாங்க, அந்த வீடு தரமட்டமாக இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் சொன்னேன், ஒரு ஆடு மாட்டிருக்கடா அப்படின்னு. எந்த ஆடு மச்சான்னு கேட்டான். இல்லை ஆரியா தான் ஆடு. போட சொல்லிட்டீங்க, இப்போ ரஜினிகாந்த் கேட்டாரு, நீங்க காமன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஆரியா தான் சார் போட சொன்னார் அப்படின்னு. உங்க விருப்பம்லாம் போட்டுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகி கேட்ட மாதிரி சொல்றாரு இல்லையா. வானத்தில் ஒரே ஒரு சூரியன் இருக்கிறது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதெல்லாம் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டார், நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் போடாதீங்க. அண்ணாத்த படத்தை விட தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த இது வந்து சந்தானந்தன் சார் போட்டு விட்டான் சார், எனக்கு தெரியாது சார், அவன் தான் சார் மாட்டி விட்டா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சந்தானம் ஹீரோவா நடிக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு இப்போயே எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரே வந்து நிறைய வைரலானது. அதையும் தொடர்ந்து ஆடியோ லான்ச்சில் சந்தானம் அவர்கள் பேசினது அதுக்கு மேலே வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. படத்துக்கு இப்போயே ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா பெரிய அளவில்? இல்லை, இந்த படத்தை ட்ரெய்லரே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகுது. படமே அதே ஒரு மினி படம் மாதிரி ஒரு 3 நிமிஷம் கிட்ட இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு படம் மாதிரியே ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாகவே இந்த ஹாரர் படங்களுக்கு இப்போ லாஜிக் தேவைப்படாது, அதுக்கு சந்தானத்துக்கு டைமிங் இருக்கிறதுனால பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரெய்லர்லேயே சில விமர்சனங்கள் வந்துச்சு, எவ்வளோ பெரிய டேரக்டராக கொண்டு வந்து கடைசியில் காமெடி ஆகிட்டிங்களே ஜிவிஏ அப்படின்னு. ஜிவிஎம் வந்துட்டு அது ஒரு இதாக போச்சு. ட்ரெய்லர் ஓரளவுக்கு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை ஆரியா தயாரிக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் புதுசாக இருக்குது. ஆரியாவது வரைக்கும் ப்ரொடக்ஷனில் பெருசாக இறங்கினதில்லை. இந்த படத்தை நண்பனுக்காக பண்ணியிருக்காரு, நண்பேண்டா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நேற்று அதனுடைய ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே பேசியிருந்தது தான் பெரிய சந்தானமாக இருக்கட்டும், நம்ம சிம்பு பேசின விஷயமா இருக்கட்டும். சிம்பு சொன்னாப்புல எனக்கு எல்லாம் ரைட்டு தான், எங்கள் டேரக்டர் நீங்கள் எப்படி கலாச்சிருக்கீங்களாடா, அவங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சிம்பு காமெடியாக சொன்ன விஷயம். அப்புறம் சந்தானம் சொன்ன விஷயம், ஆரியாவுக்கும் அவருக்கும் நடந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களுக்குள்ளே நாங்கள் எப்படிலாம் இருந்தோம். நான் வந்து 2 படம் பண்ணிட்டு காமெடி நான் போனேன், அந்த அப்பயே ஒரு 2-3 படம் பண்ண ஹீரோ. அப்போ இருந்து நாங்கள் ஒரே மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் தான். வந்து இந்த படத்தோட டேரக்டர் சொன்னேன், ஒரு ஆடு மாட்டிருக்கடா அப்படின்னு. எந்த ஆடு மச்சான்னு கேட்டான். இல்லை ஆரியா தான் ஆடு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருந்தாங்க அந்த படத்தை பற்றி. சந்தானத்துக்கும் ஆரியாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பர்சனலாக நிறையா விஷயங்கள் சொன்னாப்புல. அதே மாதிரி ஒரு வீடு கூட சொன்னார், அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஒரு வீடு வாங்கியிருந்தேன், பழைய வீடு, அதை ரெனிமேட் பண்ணி உள்ளே போகலான்னு நினச்சிருந்தேன். ஆரியா வந்தான், வந்து பார்த்துட்டு வீடை வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடாக இருக்குது, இடிச்சிடும், நைட்டு அடிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா போய் பார்த்தாங்க, அந்த வீடு தரமட்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துக்கணும். ஆரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பழகின ஆட்களுக்கு எல்லாருக்குமே இருந்ததுன்னா ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்போம். எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸாக அந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர், ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு நபர். விஷாலாக இருக்கட்டும், ஒரு பெரிய கேங் இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆரியா வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸான ஆள். இந்த படத்தை அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. அதில் சிம்பு ரொம்ப நாளைக்கு பிறகு மேடையில் தோன்றி ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசின விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சந்தானத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சந்தானத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தினார். நான் அடுத்த படம் 49 பண்ணுறார். சிம்பு 49 படத்துக்கு வந்து சந்தானத்தை நாங்கள் கமிட் பண்ணியிருக்கிறோம். வருவாரான்னு கேட்டார். நான் ஃபோன் பண்ணால் வந்துடுவாருன்னு ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்துட்டார். எந்த கதை எதுவும் கேட்கல. அதே மாதிரி அவருக்கு ஒரு தேவைன்னு நான் ஃபோன் பண்ணால் நான் போய் நிற்பேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டாரு, நான் எதுவுமே பேசல. அடுத்த செகண்ட் வந்து பேசினா பெரிய ப்ரொமோஷன் தான், படத்துக்கு ப்ரொமோஷன் தான். இல்லை, அந்த மாதிரியான அவங்களோட பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றிலாம் நிறையா படத்தை பேசி தான் படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கு. சந்தானமே இந்த ஆரியா அந்த படத்தை வந்து தயாரிச்சதுனால ஒரு நடிகராக இருந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அப்போ படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, சமீப காலங்கள் நடக்கக்கூடிய சில சட்டையை எடுத்து காமெடியாக பண்ணியிருக்கிறது வந்து படத்துக்கு ஒரு இது விஷயம். ஜிவிஎம் மாதிரியான அதான் ஒரு காலத்தில் ஜிவிஎம் படத்தில் நடிச்சிட மாட்டோமா, ஒரு சீனாக நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு காத்து கிடந்த காலங்கள் போய் இன்றைக்கி ஜிவிஎம் ஒரு காமெடி நடிகராக ஆக்கி வச்சிருக்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்கான. கிரியேட்டர் அந்த அந்த நிலைமைக்கு இறங்கக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டரு. காக்கா படத்துல எல்லாம் வந்து டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் கௌதமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அவர் பாவம் அவருடைய சில சிக்கல்னால சில கடன்களை அடைக்க வேண்டியதான் நடிகராக மாறினார். பட் இன்றைக்கி அந்த அவரை வந்து ஒரு காமெடியாக காட்டுறது, அவருடைய படைப்புகளை வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டு தான். சிம்புவே அதில் சொல்லியிருப்பார், இந்த மேடையில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வச்சுக்கிறேன்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அது உண்மையிலேயே அதை வந்து தவிர்த்துருக்கலாம்.
உண்மையிலேயே கௌதம் மேனன் வந்து ஓகே ஒரு ஆக்டரா நம்ம என்ன எல்லா ரோலுமே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுறாரா? கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக வந்து காமெடி நைட்டார் கௌதம் மேனன் அப்படிலாம் வந்து போடுறாங்க இல்லையா? எது உண்மை அது? இல்லை, கடன் இருக்குது. கடனை அடைக்கிறதுக்காக தான் நடிகராகவே ஆனார். ஒரு படத்தில் நீங்கள் கமிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு படத்தில் வந்து இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு வந்து கமிட் பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சீன் மட்டும் இந்த மாதிரி இருக்குது சார், பண்ணுங்கள் சார்னா வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு 15 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு, ஒரு 4 நாள் பேலன்ஸ் இருக்குது. நான் 15வது நாள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க உங்கள் படத்தை ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா எப்படி மறுக்க முடியும்? அந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு, பாதி படம் நடிச்சாச்சு, வேறு வழி இல்லாமல் மனது இல்லாமல் தான் ஒத்துருப்பார். மனசே ஒத்து வராமல் தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த பாட்டு அந்த காலகட்டங்களில் எப்படி கொண்டாடப்பட்டது, எப்படி அதை வந்து ரசித்தாங்க. கௌதம் படத்தில் ஒரு சீனாவது நடிச்சிட மாட்டோமா, கௌதம் படத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிடாதான் காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம். அப்படி இல்லை ஒரு படம் கக்கலாம். அந்த படத்தை எடுத்து ட்ரோல் பண்ணி இப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் அவரே வச்சு பண்ண வேண்டியது வந்து உண்மையிலேயே அது வந்து அவருடைய சூழ்நிலை கைதியாக தான் கௌதம் இருக்கிறார். மதகஜராஜா அந்த வெற்றி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் மீண்டும் காமெடியை நடிக்க மாட்டாரா அப்படின்னு தான் வந்து பலரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ சிம்புக்காக இந்த படம் பண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குது. சிம்புவே இது ஓப்பனாக சொல்லிட்டாரு. சிம்பு அந்த சந்தானம் வந்து தொடர்ந்து நல்ல படங்களில் காமெடியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கன்சிடர் பண்ணுவார். ஒரு பெரிய சம்பளம் கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் பெருசாக வந்து சந்தானம் ஹீரோ நடித்த படங்கள் எது சமீபத்தில் இந்த படம் பெருசாக போகல. அப்படிங்கும்போது வயசும் ஆகிட்டே போகுது. அதனால் அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் ஒரு பெரிய சம்பளம் கிடைச்சா கண்டிப்பாக காமெடியாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். குறிப்பாக சந்தானம் வந்து ஹீரோ ஆனது காரணமே வந்து சிவகார்த்திகேயன் தான். 2 பேரும் விஜய் டிவியில் ஒன்றா இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடியே சந்தானம் வந்து பெரிய லெவலில் வந்துட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆனதை சந்தானத்தால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் வந்து நடிக்க வந்துட்டார். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான தகவல் வந்துகிட்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது என் நேச்சர் தானே. அது ஒரே ஆஃபீஸில் இருக்கிறோம், நமக்கு ஜூனியராக இருக்க வந்து டபார்னு ஜிஎம் ஆகிட்டா நம்ம ஒன்றும் வந்து ஆஃபீஸில் வந்து மேனேஜராகவே இருந்தோம், நம்ம ஒன்றும் வந்து அக்கௌண்டண்ட்டாகவே இருந்தோம்னா ஒரு போட்டி வரத்தாச்சு. அது நேச்சர் தான். இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் அது சர்வசாதாரணமாக. ஒரே சந்தானத்தை விட சிவகார்த்திகேயனோட சந்தானம் சீனியர். ஒரே இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, ஒரே டெலிவிஷன்லேருந்து வர்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றும் காமெடி நடிச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் அதே ஹீரோக்கு ஃப்ரெண்டு, அதே மாதிரி காமெடி பண்ணுறது, அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரே காமெடி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ போர் அடிச்சிருங்களா அவங்களுக்கு. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகணும், என்ன பண்ணணும், காமெடியாக இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், உடனே ஹீரோ தான் அடுத்து ப்ரொமோஷன் பண்ணலான்னு நினச்சாரு. ஆனால் அப்படி ப்ரொமோஷன் பண்ணி அடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறப்ப அவர் எடுத்த ஸ்டெப்லாம் கரெக்டான ஸ்டெப் தான். கர்ணா லட்டு தின்னு ஆசையெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான படத்தை சூஸ் பண்ணார். அந்த மாதிரி படங்களாகவே நம்ம சந்தானம் பண்ணதில் பெரிய தப்பு என்ன பண்ணிட்டார்னா ஒட்டுமொத்தமாக காமெடியாக பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமெடியாகவும் பண்ணிக்கிட்டு பெரிய படங்கள் நடிச்சுக்கிட்டு நல்ல செலக்டடான படங்களை மட்டும் ஹீரோவாக பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இன்றைக்கி வரைக்கும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வைப்பார். மலையாள நடிகர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. அங்கே வந்து தப்புன்னு ஒன்று விட்டுட்டு போக மாட்டாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஒரு பெரிய படமாக இருக்கும். அவர் அப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு கம்பேரிசன் வந்துருக்கும் இல்லையா? இப்போ ஜிவியே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து மியூசிக் ஒரு சைடு போகிறாரு, ஒரு பக்கம் நடிக்கிறாருன்னா படம் ஓடலைன்னா அதுக்கு நீங்கள் மியூசிக் டேரக்டராக இருந்துக்கலாமே, எதுக்கு வந்து நடிக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல சந்தானத்துக்கு வரும். இல்லை, நான் அப்படி சொல்ல என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஹீரோவோட படம், விஜய் படம், அஜித் படம், ரஜினிகாந்த் மாதிரியான படங்களில் காமெடி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான காமெடி ஓரியன்டான ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அந்த படங்களில் ஹீரோவை பண்ணுங்கள். ஓகே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ கேரளா நடிகர்கள் அந்த மாதிரி வந்து எதுவுமே அவங்க ஒரு இதுதான் பண்ணுவாங்கிற இது வைக்கல. இப்போ நீங்கள் எதாவது உதாரணம் எடுத்துக்கிட்டா ஃபகத் பாசில் அங்கே ஹீரோவும் நடிக்கிறார், இங்கே கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு, அங்கேயும் கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து அந்த கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கா, சம்பளம் வருதா, ஓகே பண்ணுவோம். இல்லை நான் வந்து ஹீரோ தான் கேரக்டர் ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்லி துல்கர் சல்மான் வந்து கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு, ஹீரோவாகவும் பண்ணுறாரு. பிருத்திவிராஜ் ஹீரோவாகவும் பண்ணுறாரு, கேரக்டர் ரோலும் பண்ணுறாரு, டைரக்ஷனும் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது நம்ம எல்லாத்தையும் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரே விஷயத்தில் தான் இருக்கிறோம். சந்தானம் முழுவதுமாக அந்த காமெடி நிப்பாட்டினது வந்து தப்பாக போயிடுச்சு. அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணால் படங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வருது. சந்தானத்தோட வெற்றிடத்தை வந்து தமிழ் சினிமாவில் நிரப்ப முடியல. இன்னைக்கு வரைக்கும் நிரப்ப முடியலையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இன்னைக்கு பெரிய ஹிட்டு. மதகத ராஜா வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இன்னைக்கு அந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னா சந்தானத்தினுடைய இடம் ஒன்றும் காலியாக தானே இருக்குது. சந்தானம் ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள, டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு காமெடி நடிகருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி காமெடி படங்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல டேரக்டராக ஹீரோவாக இருந்திருப்பார். ஒரு காலகட்டத்தில் என்னென்னா அவருக்கும் வந்து நானும் மதுரக்காரன் தாண்டாங்கிற மாதிரியான ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு ஹீரோயிசம் படங்களில் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருது. அதை நோக்கி போகிறாரு. எடுத்த படங்கள்லாம் சரியாக வரல, பொருளாதார ரீதியாக சிக்கல். ஆர்யா கூட சொல்லியிருப்பார் அந்த மேடையில். ஆர்யா வச்சு நான் படம் சந்தானத்தை வச்சு படம் பண்ணுறப்ப சந்தானத்துக்கு கடன்லாம் அடைச்சி வந்து படம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே
அப்படின்னு கேட்டாங்க. படத்தோட பட்ஜெட்டை விட சந்தானுக்கு இருந்த கடன் அதிகமாக இருந்துச்சு, அதான் செட்டில் பண்ணிட்டு அவங்க படம் பண்ணியிருக்கோன்ற. அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். அப்படிலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்களான்னு தெரியல. அது உண்மையிலே கடனையும் அடைச்சி சந்தானத்தை வச்சு படமும் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எதனால இந்த அளவுக்கு கடன் ஆச்சு? சொந்த படம் எடுத்து, சொந்த படம் தான், சொந்த படங்கள் எடுத்து வேற என்ன பண்ணார், சொந்த படங்கள் எடுத்தாரு, அதில் ஹீரோவாக நடிச்சார், அதில் ஹீரோ ஓரியன்ட் படங்கள் பண்ணார். எப்பவுமே இந்த காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவாக கன்வெர்ட் ஆகுறது ரொம்ப டேஞ்சர், கத்தி மேலே நடக்கிற மாதிரி. நீங்கள் காமெடியாகவே நீங்கள் பார்த்துட்டு அவன் ரொமான்ஸ் பண்ண ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஃபைட் பண்ணாலும் ஏற்றுக்கிற மாட்டான். இப்போ நம்ம அது படத்தில் விட்டுருங்க, நம்ம கூடயே ஒருத்தருப்பான் ஸ்கூல்லையோ காலேஜில், அது ஒரு காமெடி பீஸாக ஒருத்தர் இருப்பான், அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அவன் திடீர்னு வந்து அவன் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நின்றான்னு வச்சுங்க, கக்கா போட்டு சிரிச்சிடுவானுங்க. என்ன பண்ணாலும் அவன் சீரியஸாக பேசினாலும் நம்ம காமெடியாக தான் பார்ப்போம். அவனுடைய காதலை நம்ம ரொமான்ஸாக தான் காமெடியாக தான் பார்ப்போம். அவன் யார் ஃபீல் பண்ணி லவ் பண்ணுறத கூட ஓடிட்டு தான் இருப்பானுங்க பசங்க. அப்படிங்கும் போது காமெடியனாக இருக்கிறவர்கள் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு சூரிய அதை கரெக்டாக பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். தன்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு, தன்னுடைய இதுக்கு கெட்டப்புக்கு என்னென்ன கதை வருமோ, ஒரு செங்கசூழ வேலை பார்க்குறேன், ஒரு கான்ஸ்டபிள், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகிறாப்புல. ஒரு கட்டத்தை மாரி சூரியும் அந்த மாதிரியான நானும் மதுரைக்காரன் அருவாள் எடுத்தாப்புலனா முடிஞ்சு கதை. இப்போ வரைக்கும் சூரிய வந்து தனக்கு என்ன வேணுமோ அந்த கேரக்டருக்குள்ளே போகிறாப்புல. சந்தானம் ஆரம்பத்தில் அந்த வேலையை பண்ணார். கண்ணா லட்டுதுன்னு ஆசை மாதிரியான படங்களில் காமெடி பேஸ்டு உள்ள கதைகளுக்கு ஹீரோவாக பண்ணிகிட்டே இருந்தார். அது வரைக்கும் கரெக்டாக போச்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயிசம் படங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு, மாட்டிக்கிச்சு. சொந்த படங்கள் எடுக்கிறாரு, பல சிக்கல் எல்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்க. அதுதான் சிக்கல். இப்போ அதை தாண்டி திருப்பியும் காமெடி பேக்கப்கே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்த ஒரு இன்னிங்ஸ் வருவார்னு நினைக்கிறேன். குறிப்பாக சந்தானம் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்யாவோட சேர்ந்து நடித்த படத்தில் சந்தானத்துக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆர்யாவை போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதை மேடையில் வந்து ஜாலியாக லிங்கா பட ஷூட்டிங் எப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டார், நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஆர்யா தான் சார் போட சொன்னார் அப்படின்னதுக்கு, உங்கள் விருப்பம் இல்லாமல் போட்டுருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகி கேட்ட மாதிரி சொல்கிறார் இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? காமெடியாக எடுத்துக்கிறதா இல்லைனா வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா? இல்லை, அது கேட்டிருக்க வேண்டாம். நம்ம அப்படித்தான் பார்க்கணும். ரஜினி ரசிகர்கள் யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமாவில், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருக்காரு. நடிகர் மட்டும் கிடையாது, உச்ச நட்சத்திர பிஸ்னஸ்மேன், சினிமாவுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சுருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய 3ஆம் தலைமுறைகள் கூட கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார். அமிதாப் பச்சன் கூட இவர் காலகட்டங்களில் வந்தவர் தான். அமிதாப் பச்சன் ஹீரோவாக கிடையாது, இன்றைக்கி வேறு கேரக்டர் பண்ணுறார். ஒன்றுமும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரும் கமலஹாசன் மட்டும்தான், 2 பேருக்கு மட்டும்தான் இந்திய சினிமாவிலேயே கிட்டத்தட்ட 70 வயசில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு உச்சபட்ச பிஸ்னஸ் இருக்குது, ஹீரோவாக மட்டுமே நடிச்சிட்டு இருக்காங்கன்னா 2 பேர் தான், ஒன்று கமல், ஒன்று ரஜினி. அமிதாப் பச்சன் கூட அந்த காலகட்டங்களில் இருந்தாலும் கூட வேறு கேரக்டர் போயிட்டார். அப்பா கரெக்ட் இல்லைன்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஒரு மாஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இவருக்கு அதை மாற்று கருத்து கிடையாது. அதில் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். வானத்தில் ஒரே ஒரு சூரியன் இருக்கிறது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அது என்ன நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரு, நீனா லேடி சூப்பர் ஸ்டாரு போடாதீங்க. அண்ணாத்த படத்தை விட தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த இது வந்து சந்தானந்தன் சார் போட்டு விட்டான் சார், எனக்கு தெரியாது சார், அவன் தான் சார் மாட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக கேட்டாரா இல்லை அவர் வந்து சீரியஸாகவே இந்த விஷயத்தை கேட்டாராங்கிறது சந்தானம் சொல்ல. என்கிட்ட கேட்டாருங்கிறது மட்டும்தான். இல்லை, அவர் வந்து ஆர்யா சொன்னது அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, திரும்ப உங்களோட விருப்பம் இல்லாமல் அவர் எப்படி போட்டிருப்பார் அப்படின்னு கேட்கும்போது தானே ஒரு கேள்வி வருது. இல்லை வருது, ஒருவேளை வந்து அவர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நான் மட்டும்தான், நான் இருக்கிற வரைக்கும் இருந்தாடா சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் சொல்கிறதுல அவருக்கு உரிமை இருக்குது. அதை தொடர்ந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருவேளை அதனால் நீங்கள் நான் காமெடி சூப்பர் ஸ்டார், நான் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்குன்னு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாரான்னு நமக்கு தெரியல. சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனை தானே வந்தது, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. ஆமாம், சூப்பர் ஸ்டார்னால் இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய அனுபவம் இருக்குல்ல, அதுதான் சூப்பர் ஸ்டார். 70 வயசில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, 70 வயசில் பெரிய சம்பளம் வாங்குறாரு, 70 வயசில் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. இன்றைக்கி இந்திய சினிமாவில் ஒன்றும் ஹீரோவாக அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறது அதுதான் நான் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அடுத்தவங்க வந்துடக்கூடாது, அது லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, காமெடி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, வந்துடக்கூடாதுன்ற இடத்துல தக்க வச்சுக்கணுங்கிறதுல எல்லாருக்குமே இருக்கும். அதில் நிலையாக நிற்கிறாருன்னு நினைக்கிறாங்க. சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.